அந்த அதே மாதிரி சைட் வேவ்ல போகக்கூடிய வியாதி இன்னொருத்தருக்கும் இருக்கும். அது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ராம் சரணுடைய அம்மாவான அஞ்சலிக்கும் இருக்கும். அவங்களும் சைட்லயே பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக அப்படி பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் விடை சொல்லி இருக்கவே மாட்டாங்க. அண்ட் இந்த படத்துல யாசிகா ஆனந்த் நடிச்சிருக்காங்க. பிக் பாஸ் வந்திருப்பாங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்கள வச்சுட்டு ஒரு டபுள் மீனிங் ஜோக்கு போட்டிருப்பாங்க. டபுள் மீனிங் ஜோக்கு சங்கர் சார் போடாம இருந்தது கிடையாது. சோ இங்கேயும் போட்டிருப்பாரு யாசிகாவை வச்சுட்டு, எதுக்காகமா நீ வந்து ஒரு சீனுக்கு இந்த மாதிரி கேவலமா நடிச்சிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு தான் யாசிகா ஆனந்த் பத்தி கேட்க வேண்டியதா இருக்கு. அண்ட் எஸ் ஜே சூர்யா ஒரு மேனரிசம் வச்சிருக்காரு சொடக்கு போடுற மாதிரி. அந்த சொடக்கு போடுற மேனரிசம் நல்லா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா எரிச்சல் தான் ஓட்டுச்சு அதிகமா. வில்ல அப்படிங்கறதால எரிச்சல் ஓட்டுச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது நார்மலாவே எரிச்சல் ஓட்டுச்சு. சம்பந்தம் இல்லாம கையை சொடக்கு போட்டுருக்காரு. கையில ஏதாவது புடிச்சிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் தான் நமக்கு தோணுது. அப்புறம் கேரா அத்வானி பத்தி சொல்லி ஆகணும். இந்த படம் வந்துட்டு 500 கோடி பட்ஜெட். பட் லவ் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்லயே அதிகமா எடுத்திருப்பாங்க. ரோட்டை தாண்டி போயிருக்கவே மாட்டாங்க. ரோட்ல நடக்கும்போது லவ் பண்ணிட்டு பேசிட்டு சுத்துற மாதிரி தான் எடுத்திருக்காங்க தவிர அதை தாண்டி வெளியே போய் எடுக்கல. வேற மாதிரி நம்ம காட்டுல பாட்டுல மட்டும் தான் பிரம்மாண்டம் காட்டியிருக்காங்க. லவ் ரோட்ல மட்டும் தான் பண்ணுவாங்களா எனக்கு புரியல. ஒரு லவ் பண்றத காமிக்கிறதுக்கு எவ்வளவு சுச்சுவேஷன் இருக்கு. காஃபி ஷாப்ல கூட உட்காந்து பேசலாம், பழைய ஸ்டைல தான். பட் ரோட்ல நடந்துட்டு போற மாதிரி பேசுறது எல்லாமே சில்லியா இருந்துச்சு ரொம்ப.